தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒட்டுமித்தமாக ஒரு குரலில் நீட் தேர்வு குறித்து தனிப்பட்ட முறையிலே விவாதம் நடத்திட வேண்டும், அதற்காக அவை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து நோட்டீஸ் கொடுத்துக் கொண்டிருந்தோம். வெளியிலே மாணவர்கள் போராட்டம் நடைபெற்றது. கண் துடைப்புக்காக இப்போது கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கின்றார்கள். அத்தோடு நாளைக்கு ஒரு மசோதா வர இருக்கின்றது, இன்றைக்கு மக்களவையிலும் நாளைக்கு மாநிலங்களவையிலும். அதாவது தேர்வினுடைய தாள் கசிவு, வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கையை வேகப்படுத்துவது என்று. இந்த கண் துடைப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நூற்றுக்கணக்கிலே மாணவர்கள் நீட் தேர்வினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் 99 மதிப்பெண்கள் பெற்ற குழந்தை நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாமல் அவருடைய மனம் நொந்து போய் தொடர்ந்து இந்த தற்கொலை சாவு நடைபெறுகிறது. ஏற்கனவே இருந்த சட்டத்திற்கு தான் இப்போது ஒரு திருத்தம் வர இருக்கின்றது. தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் நடவடிக்கை எடுப்பது. முன்னால் இருந்த 1 வருடம் என்பது இப்போது 3 வருடம் ஆகிறது. முன்னால் 1 கோடி என்றது 5 கோடி 10, இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. தவறு செய்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் தொடர்ந்து இப்படி செய்கிறதே தவிர தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றை கோரிக்கை நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். அந்த தேர்வு என்பது மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றுவதற்கு பதிலாக அவர்களை தற்கொலைக்கு தான் தூண்டுகிறது என்பது அனுபவ ரீதியாக உணர்ந்துவிட்டோம். அரசாங்கத்தினுடைய பிடிவாதம் இந்த நாட்டினுடைய இளைய தலைமுறையின் உயிர்களை பலி கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பேச அனுமதி இல்லை. இன்றைக்கு 1 நிமிடம் கொடுத்தார்கள், 1 நிமிடம் கூட அனுமதிக்கவில்லை. ஒரு வார காலம் முழுவதும் எந்த நடவடிக்கையும் இல்லாத போது அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டால் என்னென்றால் அதற்கும் அவர்கள் செவிசாய்க்க மறுக்கிறார்கள். செல்கிறோம், குரல் எழுப்புகிறோம், வந்துவிடுகிறோம். வெளியிலே பரப்பப்படுகின்ற வதந்தி அவர்களால் எதிர்க்கட்சிகள் முடக்குகின்றன என்று. எதிர்க்கட்சிகள் முடக்கவே இல்லை, விவாதம் நடத்த வேண்டும் என்கிறோம். ஆனால் அரசாங்கம் தயாராக இல்லாமல் திருப்பி வந்து நாங்கள் விவாதம் நடத்துகிறோம் என்றெல்லாம் சொல்வது ஏமாற்று வேலை. ஆக மாணவர்கள், இந்த நாட்டிலே வாழ்கிற இளைய தலைமுறையினரின் எதிர்கால நலன் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் நடைபெறுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கோரிக்கையில் அழுத்தமாக உறுதியுடன் இருக்கின்றது. நீட் தேர்வு ரத்தானால்தான் இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய விடிவு காலம், மாணவர் சமுதாயத்திற்கு மறுவாழ்வு. எனவே அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். காலையிலும் அதை எழுப்பினோம். 1 நிமிடம் பேச அனுமதி கொடுத்தார்கள். இடையிலேயே ஒலிபெருக்கி துண்டிக்கப்பட்டது. மறுபடி மதியம் இருக்கிறது. எங்களுடைய முயற்சி விடாமல் தொடரும்.